தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கடா சிந்தும் ஜானதம் சாந்த்ருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலியுதேவம் காஞ்சிபுரம் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் இடங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு, நாங்கள் 2 பேரும் மாறி மாறி தரிசனம் கொடுத்தோமடா, நாங்கள் 2 பேரும் மாறி மாறி தரிசனம் கொடுத்தோமாடா, நாங்கள் 2 பேரும் மாறி மாறி தரிசனம் கொடுத்தோமா அப்படின்னு கேட்குறா பெரியவா. இதுதான் தலைப்பு. இது பெரியவா திருவாயிலேருந்து வந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு இப்போ தலைப்பாக வருது. இந்த மாதிரியான சேனலில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. எல்லாமே அந்த மாதிரி தலைப்புகள் வரும். ஒரு தலைப்பு மாதிரி இன்னொரு தலைப்பு இருக்காதுன்னா பெரியவா அனுகிரகம். என்னோடய புத்தியில் எதுவுமே இது நடக்காத ஒரு சேனல். ஏதோ உளறின்னு இருப்பேன் இந்த மாதிரி. இப்போ அது மட்டும்தான் நான் பண்ணுறது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள். உங்கள் பாக்கியம் தான் இது எல்லாமே பார்க்க முடியும். அவ்வளோதான். இது 1 ஜூன் 2020 அன்றைக்கி காமாட்சிதாசன் இல்லை ஸ்ரீனிவாசன், காமாட்சிதாசன் மாமா பெரியவர், என்ன சொல்கிறது, அவர் இப்போது பரமேஸ்வரன்கிட்டே போய் சேர்ந்துட்டார். அவருடைய இன்டர்வியூ இவருக்கு ஒரு நாள் கணா. மகாபெரிவா உட்காந்துட்டு வலது கையில் தண்டத்தை வச்சுருக்கார். மயில் பீலி இருக்குமே, மயில் சிறகு, அதை வச்சுட்டு இருக்கக்கூடிய விசிறியில் இவர் காமாட்சிதாசன் மாமா மகாபெரிவாளுக்கு வீசுகிறார். அவருக்கு காற்றுக்காக அவருக்கு இது பண்ணிட்டுருக்கார். 10 நிமிஷம் இதே மாதிரி போயின்னு இருக்கு. கனால இதே மாதிரி வரணும்னு நேரையே அவர் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கார். கனால கேட்கணுமா, 10 நிமிஷம் அவர் பண்ணுறாரு. அப்போது அந்த 10 நிமிஷத்து சடனாக திடீர்னு அப்படி அந்த சினிமாவில் வரா மாதிரி மடிசார் கட்டின்ட்டு ஒரு நகையெல்லாம் போட்டுட்டு அழகாக ஒரு மாமி பெரிய நெத்தியில் பெரிய பொட்டி வச்சுட்டு சுமங்கலி மாமி அங்கே இருக்கா. திடீர்னு தெரியுறா. அவள் எதிர்க்க உட்கார்றா, மகாபெரிவா எதிர்க்க உட்காந்துட்டுருக்கா. இப்போ 2 பேருக்குமா சேர்த்து வீசுகிறார். அந்த மயில் அந்த இறகுனால அந்த அந்த இதை விசிறியை வச்சுட்டு ஃபேனை வச்சுட்டு நம்ம இவர் காமாட்சிதாசன் மாமா 2 பேருக்கும் பண்ணுறாரு. 10 நிமிஷம் இந்த மாதிரி போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் கணாப்பு எடுத்து இது அவ்வளோ எவ்வளோ பெரிய கணா இது பார்க்கணும். 2 மாதம் ஓடி போயிடுத்து. இவர் மகாபெரிவா தரிசனத்துக்கு போயிருக்கார். வேப்பத்தூர் அப்படிங்கிற இடத்துல பெரியவா கேம்பில் இருந்தார். அங்கே போனால் காமாட்சிதாசன் மாமா கேம்ப்பு போனார். போய் சாஷ்டாங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து நின்றார். மகாபெரிவா இவரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, ஏண்டா சொப்பனத்தில் நானும் காமாட்சியும் மாறி மாறி தரிசனம் கொடுத்தோமாடா அப்படின்னு கேட்டாராம். காமாட்சிதாசன் ஆமான்னு தலையாட்டினாராம். மகாபெரிவா சொப்பனத்தில் வந்தால் அது நிஜம்னு நம்பி தான் ஆகணும். இது அவர் சொல்கிறது. வந்தா ஆனால் எதிர்க்க உட்காந்துருந்த ஒரு சுமங்கலியாக ஒரு ஒரு அம்மா, ஒரு மாமி இருக்க மாதிரி கனால வந்தது. ஆனால் அது காமாட்சி தானான்னு இவருக்கு தெரியாதான். ஆனால் அந்த கனால வந்திருக்கு. 2 பேருக்குமா சேர்த்து இவர் விசிறி இருக்கார். எப்படி விசிறி 2 பேருக்கு சேர்த்து பண்ணணும், அதில் ஏதாவது அப்படி பண்ணலாமா அப்படின்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் அந்த புத்தி கனாலே இவருக்கு கொடுத்த 2 பேருக்குமா சேர்த்து அது மயில் பீலினால்
இருக்கக்கூடிய விசிறி வச்சு 2 பேருக்கும் விசிறி இருக்கார். 10 நிமிஷம் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கணா முடிஞ்சு போயிடுத்து. 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ போகும்போது பெரியவா கேட்குறா, கணாவில் வந்தோமாடா அப்படின்னு கேட்குறாரு. நானும் காமாட்சியும் மாறி மாறி தரிசனம் கொடுத்தோமாடா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னா அவர் சொல்கிறாரு, காமாட்சிதாசன் சொல்கிறது தான் ஊர்ஜிதமாகிடுத்து. அந்த அம்பாள் தான் எதிர்க்க வந்திருக்கா, சொப்பனத்தில் வந்தது காமாட்சி தான் அப்படிங்கிறத பெரியவா ஊர்ஜிதப்படுத்துகிறா. நம்மளும் புரிஞ்சுக்கணும். அப்போ மகாபெரிவா அப்படிங்கிறார் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு காமாட்சிதாசன் மாமா அதில் சொல்கிறாரு. நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் ஒரு 1000 பேர்கிட்ட இதை நம்ம சொன்னோன்னா யாராவது ஒரு 2 பேருக்கு ஒன்றா அதை ஒத்துப்பா. ஏன்னா மற்ற பேருக்கெல்லாம் அந்த பாக்கியம் சத்தியமாக இருக்காது. அந்த 998 பேருமே நான் சொல்கிற மாதிரி பிறந்ததே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவளுக்கெல்லாம் இது ரீச் ஆக போகிறது கிடையாது. அவள் இந்த சேனலை பார்க்க போகிறதும் கிடையாது. அவள் இதனால் எதுவும் தெரிஞ்சுக்க போகிறதாகவும் கிடையாது. பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் பெரிய அவள் அந்த சேனலை பார்த்துட்டே இருந்துட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே அதை சீரியல் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை ஒன்றுலேருந்து இன்னொன்று போகும், அடுத்த சீரியல் மாதிரி அடுத்த பார்க்க அப்படியே தெரிஞ்சு அது முழுக்க வரும்போது தான் அவளுக்கு என்ன நடந்ததுன்னு புரியும். ஆனால் நம்ம சேனலில் மட்டும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அன்றைக்கி நடந்ததுன்னா அன்றைக்கி முடிச்சுட்றா நீ அப்படின்னு. இது நான் ஏதோ பெருமைக்கு சொல்ல, என்னோடய எபிசோடு 1 பார்த்தா அன்றைக்கி என்ன நடந்ததோ அது அன்றைக்கி முடிஞ்சு போயிடும். அது பெருசாக இருந்தால் அதை நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு பொறுமை இருந்தால் கேளுங்க, கேட்கலன்னா நீங்கள் கேட்கவும் வேண்டாம். அந்த பாக்கியம் கொடுக்கலைன்னா நீங்கள் கேட்க வேண்டாம். இருந்தால் தானே கேட்க முடியும். அதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், அந்த எபிசோட் அதுலேயே முடிஞ்சு போயிடும். அந்த கண்டினியூஷன்றது நம்மக்கிட்ட கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ இது முடிஞ்சு போயிடுது. நாங்கள் 2 பேரும் மாறி மாறி தரிசனம் கொடுத்தோமாடா அப்படிங்கிறத நான் ஒரு 5 எபிசோடை என்னால் பண்ணுற சாமர்த்தியம் எனக்கு கிடையாது. அது மாதிரி வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னு நீங்களே அவங்கள கேட்டு பார்த்துக்கோங்க. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதவச்சரணம், மகாபிரியா பாதவச்சரணம்.